விரும்புறாங்க, நான் கேட்டு வரேன். ரெண்டு பேரும் சொல்லுவது தவறு. திரு தேவசகாயம், எஸ் சொல்லுங்க. சட்டம் என்னங்கிறது பார்க்கணும். நீங்க ரெண்டு பேரும் சொல்லுவது தவறு. ஒரு சட்டம் என்னங்கிறது பார்க்கணும். சட்டம் வந்து ரெண்டு சட்டம் ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு. இதுல அண்டர் 2 ஆக்ட்ஸ். ஒன்று வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், ஒன்று வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அதாவது வந்து போலீஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டேட் போலீஸ்ல வந்து உங்களுக்கு சாதாரண போலீஸ் இருக்கு, அப்புறம் ஸ்பெஷல் போலீஸ் இருக்கு, ஆன்டி கரப்ஷன் போலீஸ் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல்ல சிபிஐ இருக்கு. சிபிஐக்கு இன் அடிஷன் இப்போ வந்து வேற அடிஷனல் இப்போ இடி வந்திருக்கு, நேஷனல் இது என்ன பியூரோ, நார்காட்டிக்ஸ் பியூரோ இருக்குது, என்ஐஏ இருக்குது. அதாவது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இந்த ஆக்ஷன் நடந்திருக்கு. அங்கித் திவாரி இந்த ஆக்ஷன் எடுத்தது அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம். இந்த ஊழல் தடுப்பு சட்டம் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், சிபிஐயும் பண்ணலாம், ஸ்டேட் போலீஸும் பண்ணலாம், ஒரு ஸ்டாப்பேஜ் கிடையாது. செக்ஷன் 156 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல கிளியரா எழுதியிருக்கு. ஸ்டேட் போலீஸுக்கு பிலோ அபவ் சர்டன் லெவல் முழு அதிகாரம் இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் வந்து வாரண்ட் வாங்காமலே ரேட் பண்ணி கரப்ஷனுக்கு எகென்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கோகனைசபிள் அஃபென்ஸ். சிஆர்பிசி எழுதியிருக்கிறது காகனைசபிள் அஃபென்ஸ். அதே மாதிரி செக்ஷன் 7 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல எழுதியிருக்கிறது ப்ரிவென்ஷன் கரப்ஷன். கரப்ஷன் வந்து ஸ்டேட்ல டிஎஸ்பிக்கு மேல எந்த அதிகாரியுமே ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு சிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஒரு வேற யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இட் இஸ் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். Be very clear about it. Okay. High court rulings இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த சட்டம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா? It is my question. அந்த சட்டம் சரியான மோட்டிவேஷன்ல பயன்படுத்தப்படுகிறதா? அது வர அவர் நிறைய செய்யட்டும். வர அரசியல்வாதி பேசலாம், அவர் நிறைய செஞ்ச பிறகு என்ன பேசலாம். சரியா இருக்க இல்லங்கிறது பண்ண வேண்டியது ஹை கோர்ட்ல, இங்க இல்ல. இங்க டிவி டிபேட்ல பண்றது இல்ல. அதாவது நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிவிஎஸ்சி சர்டன் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த அங்கித் திவாரிங்கிற ஆள் வந்து 3 கோடி ரூபாய் பணம் கேட்டாரு, அப்புறம் 51 லட்சம் கேட்டாரு, 20 லட்சம் கொடுக்க போனாங்க, அப்புறம் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அதான் கேஷ் வாஸ் ரிகவர்ட் டைரக்ட்லி. ஓகே. அப்புறம் வந்து அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டு பெயில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டாங்க. சிபிஐக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை. இதுல பிரச்சனை என்னன்னா, ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா, நீங்க பாத்துருப்பீங்க கடந்த சில வருடங்களாக முந்தியெல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது சிபிஐ தான் கரப்ஷன் மேட்டர்ஸ்ல வரும். ஆனா சிபிஐ வந்து கொஞ்சம் ரூல் பிரகாரம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ரூல் உண்டு. டெல்லி ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல ஒரு ரூல் இருக்கு. ஒரு ஸ்டேட் வந்து ஜெனரல் கன்சென்ட் கொடுக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி கூத்தாடுறாங்க. 10 ஸ்டேட் விட்ரா பண்ணிட்டாங்க. ஜெனரல் கன்சென்ட் விட்ரா பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு கடைசியில தான் பண்ணாங்க. இப்பதான் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பல ஸ்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ அதாவது வந்து இவருக்கு இப்போ ஒரு பல்ல பிடுங்கின மாதிரி சிபிஐக்கு பல்லு பிடிங்காச்சு. இப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் உள்ள வர முடியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சிபிஐக்கு கண்ட்ரோல்ல வந்ததுனால, ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்ததுனால இடிஏ கட்டுப்படுத்தி விட்டுருக்காங்க. இடிஏ வந்து ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சது. ஃபாரின் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட், ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் பண்றதுக்காக, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட் பண்றதுக்காக இடி வந்தது. இடிக்கு இந்த கிரிமினல் பவர் ஒன்றும் கிடையாது. இப்போ சிபிஐ கொஞ்சம் லிமிட்டட் இதில் வந்ததுனால இதை கட்டவழ்த்து விட்டுருக்காங்க. இடி என்ன வேணாலும் பண்ணலாம். இடி பண்றதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்கிருந்து அவங்களுக்கு இவ்வளவு பவர் வந்தது, அதை எப்படி யூஸ் பண்றாங்க. அதனால பார்க்க வேண்டியது அலுவலகத்திற்கு போகக்கூடிய அல்லது சர்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் டிவிஎஸ்க்கு இருக்கா? அங்கித் திவாரி அரெஸ்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் எந்த ஆபீஸுக்கு ரேட் பண்ணலாம். எந்த ஆபீஸ் கரப்ஷன்ல they can take action. Full powers are given. There's no doubt about it. மத்திய அரசினுடைய அலுவலகத்தை அல்லது மத்திய அரசினுடைய புலனாய்வு ஏஜென்சியினுடைய அலுவலகத்தையும் ஸ்டேட் போலீஸ் போகலாமா அப்படிங்கறதா இப்ப ஒரு அஃபென்ஸ் நடந்துன்னா அந்த அலுவலகத்தையும் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு.
பட் இதுவரை தமிழகத்தில் நடந்திருக்கிறதா இது மாதிரி? இல்ல அது நிறைய தமிழகத்துல இல்ல, மற்ற நடக்குது. That's not the question. எல்லாமே இதுவரை ஒரு ED ஆபீஸ் மேல தமிழக அரசு நடத்திருக்கிறதா? இப்பதான் ED ஆபீசர் லஞ்சம் வாங்கி இல்ல மாட்டில்ல. எல்லாரும் கூட பேச வராது. நான் ஒரு நிமிஷம், இது ஒரு முதல் கட்டத்துல நான் வந்து தெளிவுபடுத்துறதுக்கான விஷயம். அப்புறம் பொலிட்டிக்கலா எல்லாம் பேசலாம். ஆனா இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்துக்கு வந்ததும் பிரசிடென்ஸ் இல்லதான். ED போய் தலைமைச் செயலகம் வரைக்கும் ரெய்டு நடந்ததும் நம்ம பார்த்தோம். நம்ம பேசலாம். நான் அதுல முரண்பட்ட பார்வை இருக்கு. நான் வரேன். திரு தேவசாய இணைப்புல இருங்க. திரு ராமசாமி, இல்ல இதுல ஆக்ட் என்ன சொல்லுது, உங்க இன்டர்பிரேஷன் என்ன இதுல? ஸோ 3 விஷயங்கள் எல்லாரும் பேசினதுல இருந்து, ஒன்று எல்லாரும் காமனாக வைக்கிற டவுட் வந்து இடிக்கு பவர் இருக்கா, இல்லை சிபிஐக்கு பவர் இருக்கா, இல்லை டிவிஎஸ்சிக்கு பவர் இருக்கா அப்படின்னு. நம்ம வந்து சட்டப்படி டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படியும் தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லை கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படியுமே 2 பேருக்குமே இமீடியட்டாக ஒரு துப்பு கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ரைட் 2 பேருக்குமே இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்றாரு அவரு. அது கன்கரண்ட் லிஸ்ட்லாம் இல்லை, கன்கரண்ட் லிஸ்ட் கான்ஸ்டிடியூஷனலா வருது. கன்கரண்ட் பவர்ஸ் இது வந்து 2 பேருக்கும் இருக்கா இல்லையான்றது இப்ப அதிகபட்சமா வந்து ஒரு டிவிஷன் பெஞ்ச் கேரளா ஹைகோர்ட்ல 2 பேருக்குமே பவர்ஸ் இருக்கு. ஆனா அந்த இமிடியேட்டா இன்ஃபரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சிபிஐக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு. இதுல வந்து இன்னொரு 2 ஒப்பீனியன் வருது. நான் அந்த 2வது விஷயம் சொன்னது, அதாவது தமிழ்நாடு வந்து இந்த சிபிஐக்கு இருக்கிற டைரக்ட் நோட்டிபிகேஷன் வித்ட்ரா பண்ணிட்டனால சிபிஐ வராது அப்படின்னு. மன்னிக்கணும், ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது டெரிட்டோரியல். அதனால தமிழ்நாட்டுக்குள்ள எந்த அமைப்பாக இருந்தாலும் அது வந்து சிபிஐக்கு வராதுன்னு கிடையாது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த அமைப்புகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த பிஎஸ்யூவும் இது எல்லாத்துக்குமே சிபிஐ தான். ஏன்னா அது ஆக்ட் கீழே கொடுக்கப்பட்டது. ஸோ பவர்ஸை வந்து நம்ம ரூல்ஸ்லயோ மேனுவல்லையோ ரெகுலேஷன்லயோ மாற்ற முடியாது, நோட்டிபிகேஷனையும் மாற்ற முடியாது. இதை வந்து தமிழ்நாடும் அவங்களோட நோட்டிபிகேஷன் நம்ம கிளியரா பார்த்தோம்னா வெறும் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு, தமிழ்நாடு பிஎஸ்யூஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பிஎஸ்யூஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றது தான் அந்த நோட்டிபிகேஷன். அதனால அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் எடுத்துறோன்றது தமிழ்நாடு அரசு தனியா எடுக்க முடியாது. ஸோ அது ஒன்று. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அங்கித் திவாரி மேல எடுத்த நடவடிக்கை, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அது மேல நடத்தின என்கொயரி, இது எல்லாத்தையும் யாருமே தவறுன்னு சொல்லல. ஒருத்தர் தவறு செய்திருக்கிறார், லஞ்சம் வாங்கி இருக்கிறார், இல்ல லஞ்சம் வாங்குறதுக்காக உட்பட்டிருக்கிறாருன்னா தவறு. அது வந்து மன்னிக்கவே முடியாது. அது எந்த அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டிவிஎஸ்சியை நம்ம பாராட்டி ஆகணும் அந்த இடத்துல. ஆனா அதற்கு அப்புறமாக இருக்க ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, ரிப்போர்ட்டிங் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து. அண்ணன் சூர்யா அவர்கள் வந்து இல்ல இவங்க வந்து அமிச்சாங்களா இல்லையான்னு ஆர்பிஐடிக்கான ரிசிப்டை கேட்கறாங்க. நான் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து டிவிஎஸ்சி வந்து சிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையான்றதுக்கு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அது என்கொயரி சார்ந்தது. அவர்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது அட் பெஸ்ட் வந்து கோர்ட்லயோ இல்ல ட்ரையல்லையோ மட்டும்தான். அதை வந்து நம்ம கேட்கறதுக்கு கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, ஆனா அதை கேட்கறதுக்கான உரிமை எனக்கு சாதாரண மனிதனாக கூட கிடையாது அப்படின்ற. ஏன்னா அது அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் டிவிஎஸ்சியா இருந்தாலும் பாதிக்கும், சிபிஐ இருந்தாலும் பாதிக்கும். அதனால நான் கேட்க கூடாது அப்படின்றத சொல்றேன். அது ஒண்ணு. அடுத்தது 3வது விஷயம் நான் அதிலே சொல்ல வந்தது, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மேனுவல்ல. அது வந்து நம்ம தமிழ்நாடு மேனுவல ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துப்போம். தமிழ்நாடு விஜிலன்ஸ் மேனுவல் பார்ட் 2 பேஜ் 31 எடுத்துக்கலாம். அதுல வந்து 3 பகுதி, பேராகிராஃப் 6ல வந்து கரெக்டா எங்க இந்த ஆன்டி கரப்ஷன் மேட்டர்ஸ் எல்லாம் சிபிஐயும் எடுத்துக்கலாம், ஸ்டேட் டிவிஎஸ்சியும் இன்வால்வ்டா இருக்கு அப்படின்ற போது பார்ட் 1, பார்ட் 1 அப்புறம் பார்ட் 6 இது எல்லாத்துலயுமே அவங்க டைரக்டா அப்படி இவங்க இமிடியேட் ஆக்ஷன் எடுத்தா கூட உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎஸ்யூ இது எல்லாமாக இருந்தால் உடனே சிபிஐக்கு தெரிவித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஒண்ணு. இரண்டாவது, சர்ச்சுக்கு தேவையான இருக்கிற காலகட்டம் அது இமிடியேட்டாக இருந்தா மட்டும் தான் சர்ச். இங்க இமிடியேட்டா நடக்கவே இல்ல. சர்ச் நடந்ததே 3 நாள் கழிச்சு தான். இல்ல இமிடியேட்டா போனாங்கல்ல, அங்க பர்மிட் பண்ணல. அதுதானே சொல்றாங்க. சர்ச் நடந்து மன்னிக்கணுங்க, நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட், நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 3 நாள். சோ எல்லா processல இருந்து 3 நாள். அது வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கடச்ச உடனே என்ன சொல்றாங்க, மீன் டைம் we have informed the assistant director, deputy director வரணும்ன்றாரு, சென்னையில இருக்காரு, ஈடியோட ஆபீஸ். இதெல்லாம் முன்னோனு, இதெல்லாம் அவங்க சொல்றது. இதெல்லாம் டிவிஎஸ்சியோட சைடு. இது இல்லாம நான் முன்னோனு முக்கியமா நேத்து நடந்த விஷயத்துக்கு நான் வரேன். என்னோட தெய்வசாகம் ஐயாவும் ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த சென்ட்ரல் சிவில் சர்வெண்ட் யூபிஎஸ்சி ஆஃபீஸர், யூபிஎஸ்சி 1 யூபிஎஸ்சி 2 இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரையர் அப்ரூவல் சாங்ஷனிங் அத்தாரிட்டினா அவங்க எந்த கவர்மெண்ட் கீழ வேலை பார்க்கறாங்களோ அவங்க மட்டும் தான் சாங்ஷனிங் அத்தாரிட்டி. நேத்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவருக்கு வந்து அவங்க சாங்ஷனிங் அத்தாரிட்டிட்ட பர்மிஷனே வாங்கல. சாங்ஷனிங் அத்தாரிட்டி பர்மிஷன் வாங்கிருந்தா ஸ்பெசிஃபிக்கா அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற டாக்குமெண்ட்ல நாங்க இந்த மாதிரி சாங்ஷனிங் அத்தாரிட்டிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படல. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இல்ல இந்த கவர்மெண்ட் சாங்ஷனிங் அத்தாரிட்டி யார்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்களோ, டெபுடேஷன்ல வந்து ஸ்டேட்
ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரலுக்கு போயிட்டாலோ இல்ல சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டாலோ அந்தந்த அரசு கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி இருக்கணும். அந்த சாங்ஷனிங் அத்தாரிட்டி கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கல. நம்ம பழச கூட சர்ச்ச கூட விட்டுறலாம். நேத்து ஏடிக்கு வந்து எங்களை வந்து இன்டர்ஃபியர் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்ல அது வாங்கலன்னு சொல்லணுமா அல்லது பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இல்லன்னு சொல்லணுமா? கொடுத்த சமன்ஸ்ல அது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கணும். கொடுத்த சமன்ஸ் பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. அதே டிவிஎஸ்சி தான் பப்ளிக்கா போட்டிருக்காங்க. அந்த இதுல இல்ல. சோ அப்ப சமன்ஸ் தப்பா இருக்கு அப்படின்ற பிரச்சனை வருது இல்ல. ப்ரொசீஜர் இவர்கள் எல்லாத்தையுமே சரியாக பண்றாங்கன்னா அந்த சமன்ஸும் இன் ஆர்டரா இருந்திருக்கணும் அப்படின்ற பிரச்சனை இருக்கா இல்லையா? ஓகே, அந்த சம்மன்ஸை இஷ்யூ பண்ணதுல அவங்க அப்ரூவலோட வர்றாங்களா இல்லையாங்கிற கேள்வியை நீங்க ஒரு கிளாரிஃபிகேஷன். அந்த சொல்றது அந்த சம்மன் பண்ணும்போதோ அல்லது என்கொயரி பண்ணும்போதோ அப்ரூவல் வாங்க வேண்டிய தேவையில்லை. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னால அப்ரூவல் வாங்கணும். Competent authority should give the approval before the charge sheet is filed. ஐயா கரெக்ட். இங்க ஒரே ஒரு not when there is a initial investigation. ஐயா கரெக்ட். அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஏனா அசிஸ்டன்ட் டைரக்டர் மேல ஒரு அலிகேஷனோட அவர் மேல ஒரு சார்ஜ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணி சம்மன்ங்கிறது வந்து அலிகேஷனோட தான் வருதா? இது அலிகேஷனோட வருது. நீங்க வந்து எங்களை இன்டர்ஃபியர் பண்ணி என் வேலையை செய்ய விடாம தடுத்திருக்கீங்கன்ற ஏற்கனவே அவர் மேல இது என்ன கேஸும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த ஏடிக்கு மட்டும் தான் சொல்றேன். நான் மற்ற ஆபீசர்ஸ் கூட சொல்ல. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ஐஆர்எஸ் ஆபீசர். மற்ற ஐஆர்எஸ் ஆபீசர் இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது. சார்ஜ் வந்து பெரிய சார்ஜா இருக்குல. அப்ப அதுக்கு ஒரு பணி செய்ய விடாமல் தடுப்பதுங்கிறது இருக்குல்ல. ஒரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது ஆயிடுச்சு. இப்போ நடந்து ஒரு மாசம் ஆச்சு. அப்ப இத்தனை நாள்ல நீங்க வந்து சாங்ஷனிங் அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணல, சிபிஐ அப்ரோச் பண்ணல, யாரையுமே அப்ரோச் பண்ணல. இதுல வந்து நீங்க ப்ரொசீஜரா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நம்ம இத்தனை நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க ஏஜென்சியோட தேவைகளை பொறுத்து அல்லது ஏஜென்சியினுடைய ஆளுநரே ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா நம்ம நேரம் காலம் எல்லாத்தையும் செட் பண்ணணும். ஆனா இங்க ஒரு ஏஜென்சி பண்ணணும் அப்படின்னா அப்ப நம்ம காலம் செட் பண்ணணும். ஏஜென்சிக்கு புரோட்டோகால் இருக்குல்ல. அவங்க என்னென்ன விஷயங்களை அவங்க விசாரணைக்கு பிறகு எது தேவை என்ன தேவை. இப்ப சப்போஸ் இது வரைக்கும் ஒத்துழைப்பு வரல, அதான் இப்போ அப்படிங்கும்போது சம்மன் அனுப்பிச்சு விசாரணை வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை வருது. ஆவணங்களை கொடுக்கல அப்படின்னா அது ஓகே. ஆனா இப்போ அது இல்ல. விசாரணை போது எங்களை வேலை செய்ய விடல அப்படின்றது. அப்ப அதுக்கு 30 நாள் கழிச்சு தான் நீங்க இப்போ இந்த சம்மன் இஷ்யூ பண்றீங்க. அப்ப நீங்க சாங்ஷன் வாங்கி இருக்கணுமா இல்லையா அப்படின்றது தான். ஓகே, ஏன்னா நீங்க அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிடையாது.